ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் டெக் வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி செய்யறது. இதுக்கு வந்து உங்களுக்கு பிக்சல் லேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தேவைப்படும். இது ஏற்றிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்ச ஒரு தம்ப்நெயில். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு பச்சை கலர் டிஃபால்ட் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திக்கோங்க. அழுத்திக்கிட்டு நீங்கள் இமேஜ் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இமேஜ் சைஸில் வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இம்போர்ட்டுன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான தம்ப்நெயில் ஃபோட்டோவை எடுத்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்ராப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், க்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை உங்களால் என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். இது பெருசு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு வேணுன்ற கீவேர்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து ஹவு டு யூஸ் கெயின் மாஸ்டர்னு இதில் எழுதுகிறேன். இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டேன். அதுதான் டைப் பண்ணிக்கினேன். இது சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை சைஸை வந்து குறைச்சிக்க முடியும் உங்களால். இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் குறைச்சிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸுன்னு ஒரு ஐகான் இருக்குல்ல, இதில் போய் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் அதை இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். நான் வந்து டெக்ஸ்ட்டை குறைச்சிக்கிறேன். நான் பிளாக் கலர் வச்சுக்கிறேன். நான் சும்மா தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறேன். உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்கு வந்து அக்யூரேட்டாக கரெக்டான டெக்ஸ்ட்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸை குறைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தம்ப்நெயிலில் வந்து இடமே இல்லை வைக்கிறதுக்கு. ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி இந்த பிக்சர்லேயே இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணலாம். ஷேடோஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெப்த்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே 3D டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அது 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா ஒயிட் கலருக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே உல்டாவாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் காமெடியாக இருக்குது. நான் வந்து சும்மா காமிக்கிறதுக்கு தான் பண்ணுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சிச்சு. மேலே அந்த கார்டு மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேணும்ன்ற டைமென்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். Sorry, it's DJ.